எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். இன்னைக்கு 2 சம்பவத்தை பத்தி நம்ம பேச வந்திருக்கோம். ஒன்று, பாமகவுடைய 18 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியலை பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதோடைய உண்மை நிலை என்ன, உண்மையாவே அந்த 18 தொகுதிகள் தானா அப்படின்ற விஷயத்தையும், அதோடு 2வது சம்பவமாக தைலாபுரம் அணியிலிருந்து திடீர்னு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள் மீது பாசம் ஏற்பட்டு பலர் பல கண்ணீர்கள் பார்த்தீங்கன்னா வடிச்சிருக்காங்க. அது சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த சம்பவங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச வந்திருக்கோம். முதல் விஷயம், பாட்டாளி மக்கள் கட்சியோடைய 18 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் அப்படின்னு பல ஊடகங்கள் ஒரு லிஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அது உண்மையா, அதோடைய உண்மை நிலை என்னன்ற விஷயத்தையும் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சில விஷயங்களை கருத்துக்களை பேசுவோம். என்னென்ன தொகுதிகள் அப்படின்னா, பாப்பட்டிப்பட்டி, கும்மிடிப்பூண்டி, பெண்ணாகரம், குன்னம், தர்மபுரி, விழுப்புரம், ஆற்காடு, ஓமலூர், திருவள்ளூர், சங்ககிரி, பாலக்கோடு, திருத்தணி, செய்யாறு, செஞ்சி, ஜெயங்கொண்டம், திண்டிவனம் அல்லது அரூர், மயிலம், வானூர் அல்லது காட்டுமன்னார் கோயில், நெய்வேலி, விருதாச்சலம், மேட்டூர், சோளிங்கர், புவனகிரி அப்படின்னு சொல்லிட்டு 18 தொகுதிகள் உத்தேச பட்டியலா கொடுத்திருக்காங்க. அந்த 18 தொகுதிகளுமே பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வலிமையா இருக்கிற தொகுதிகள். ஸோ அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுல சில ரிசோர்ட் தொகுதிகளும் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. அதை பத்திலாம் நம்ம பிறகு விவாதிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உத்தேச பட்டியல நமக்கு ஏற்படுற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தர்மபுரியில இருக்கிற 5 தொகுதியுமே இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. தர்மபுரி, பாப்பட்டிப்பட்டி, பெண்ணாகரம், பாலக்கோடு, அரூர் இப்படின்னு 5 சட்டமன்ற தொகுதியுமே இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கையில இந்த உத்தேச பட்டியல்ல பல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியோடைய பார்த்தீங்கன்னா இந்த 18 தொகுதிகளில், குறிப்பா தருமபுரி 5 தொகுதிகளில் 2 இல்லைன்னா 3 அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா மாறுபடும். அதாவது என்டிஏ அலையன்ஸ்க்கு அதிமுக, என்டிஏ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 3லையும், பாட்டாளி மக்கள் கட்சி 2 தொகுதிகளும் பார்த்தீங்கன்னா பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா போன முறை நம்ம தருமபுரி மற்றும் பெண்ணாகரம் வாங்கியிருந்தோம். இந்த முறை எந்த தொகுதிகளா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, புரியுதுங்களா? ஆனா ஒரு மாவட்டத்தில் இருக்க 5 தொகுதியுமே உத்தேச பட்டியல சேர்க்கறது இதுதான் மிகப்பெரிய வேடிக்கையா இருக்கு. ஊடகங்கள் என்ன மனநிலை இருக்கிறாங்கன்னே தெரியல. தருமபுரியை மட்டுமே மிக மிக ஒரு குறிக்கோளாக எல்லா ஊடகங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்டையாவே பாக்குறாங்க பொழுது. அதனால இந்த உத்தேச பட்டியல் இது எல்லாமே இணைஞ்சிருக்கு. அப்படி பார்க்கையில உத்தேச பட்டியல் இன்னைக்கு ஊடகங்கள் வெளியிடப்பட்டிருக்க செய்திகள் பெரும்பகுதியா தவறான விஷயமா தான் நம்ம பார்க்கணும், புரியுதுங்களா? இதுதான் அப்படின்ற தொகுதியெல்லாம் கிடையாது. உண்மையாகவே இதுதான் தொகுதிகள் அப்படின்னு இன்னும் ஓரிரு நாட்கள்லயே இல்ல ஒரு வாரத்திலேயே சொல்லிட்டு போறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த உத்தேச பட்டியலை நம்பி பாத்தீங்கன்னா வன்னியர்கள் குதிகளிக்க வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரியதாக ஃபயர் விட வேண்டாம். ஏன்னா கொஞ்சமாவது நம்ம அதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு மாவட்டத்துல 5 தொகுதியுமே எப்படி பாமக கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா இந்த உத்தேச பட்டியல் தப்பு அப்படின்றத ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்களும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாம இந்த காணொலியை பதிவு பண்றோம், புரியுதுங்களா? ஆனா இந்த 18 தொகுதிகளுமே ரொம்ப சாலிடான தொகுதிகள். அதுல சில தொகுதிகள் நம்ம விட்டு வேணா கூட குறைந்தபட்சம் 15 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய பலம் பொருந்திய இடத்துல இருக்கிற தொகுதிகள் தான் இந்த உத்தேச பட்டியல்ல இருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த 18 தொகுதிகளும் அதிமுக பாமகவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்குமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான், புரியுதுங்களா? ஏன்னா இங்க பாமக தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள் 18 தொகுதிகளை எந்தெந்த தொகுதிகளை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது இன்னும் ஓரிரு நாட்கள், ஒரு வார காலத்துல அபிஷியலா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி ஊடகங்கள் நம்மளை திசை திருப்பதற்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அந்த வேலையில கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணாம பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நம்மளுடைய களத்தை நோக்கி பயணப்படணும். 18 தொகுதியில் அது எந்த தொகுதிகளா இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிகளோட நம்ம ஜெல்லாகி எல்லா தொகுதிகளும் வெற்றி பெறுவதற்கான அவர்களுக்காகவும் நம்ம உழைக்கணும், நமக்காகவும் நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தீயா வேலை செய்யணுன்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய குறிக்கோளா வச்சுக்கணும். அந்த குறிக்கோளோட செயல்படுங்க. அந்த குறிக்கோளோட இருங்க. 18 தொகுதிகள் கண்டிப்பா சாலிடான தொகுதிகள் தான் அன்போனி ராமதாஸ் அவர்கள் நமக்காக வாங்கியிருப்பாரு. அது என்னென்ன தொகுதிகள்ன்றத கூடிய சீக்கிரத்துல வெளியிட்டுருவாங்க. நாமும் அதை பார்த்துட்டு அதற்கு பின்னாடி விவாதிப்போம். இந்த விவாதம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 18 தொகுதி உத்தேச பட்டியல் அப்படின்னு நம்ம பேச வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த உத்தேச பட்டியலில் எங்கெல்லாம் பாமக பலமா இருக்குதோ அந்த பலத்தை மட்டுமே இவங்க குறிப்பிட்டு இந்த 18 தொகுதிகளை குறிப்பிட்டிருக்கிறாங்களே தவிர பெரும்பகுதியா இல்லை, புரியுதுங்களா? ஸோ அதனால வெயிட் அண்ட் வாட்ச், நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்லாம் கொண்டாட வேண்டாம். 18 தொகுதிகள் வந்து வாங்கியிருக்கோன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். அது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஸோ அந்த சிந்தனையோட இருங்க. ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, தைலாபுரம் அணியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்தை நம்பி போனாங்க. அதாவது வந்து மேல்மட்ட பொறுப்புல இருக்கிறவங்க, அதாவது மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புல, மாநில பொறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவங்க தைலாபுரத்தை நோக்கியும் ஐயாவை நோக்கியும் போனதுக்கு மிக முக்கிய காரணமே 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஐயா வந்து ஏதாவது ஒரு கேமை வந்து பார்த்தீங்கன்னா பிளே பண்ணி நமக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு, நாம அவர் திமுகவோட போனாலும் சரி யாரோட போனாலும் சரி நமக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்மா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் பலர் வந்து உணர்வாளர்களா இருந்தவங்க கூட தங்களுடைய சுயலாபத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெரியவருடைய பின்னாடி போய் நின்னாங்க. அப்படித்தான் வடக்குத்து ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு உணர்வாளர், பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக முன்னெடுத்திருக்கிறாரு. வேல்முருகன் விசஸ் வந்து ஜெகன் அப்படின்னு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி விசஸ் தமிழக வாழ்முறை கட்சிமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சண்டை நடக்கும்போது ஒரு பெரிய போரில் நடந்து வந்து வேல்முருகன் தரப்புல இருந்து இவர் மேல பல சம்பவங்கள் நிகழ்ந்து வாழ்வாசாவா இடத்துல இருந்து பிழைச்சு வந்தாரு அண்ணன் ஜெகன் அவர்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு, சமூகத்துக்காக உழைச்சிருக்கிறாரு, வன்னியர் சமூகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பெரும்பகுதியை ஒரு பணியாற்றி இருக்கிறார். அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப நல்லவர் தான். அவருடைய போதாத காலம் நமக்கு வந்து ஐயா தரப்புக்கு போனோம் அப்படின்னா ஈஸியா வந்து டிக்கெட் வந்து கிடைக்கும், எம்எல்ஏ சீட் வந்து கிடைக்கும் அப்படின்ற நப்பாசியில வந்து பண்ண யார் வந்து அவரை வந்து உசுப்பேத்தி விட்டாங்களோ தெரியாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க போயிட்டு வந்து ஐயா காந்திமதி ஜி.கே. மணி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு அவரு பல விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சாரு. அதோடைய பிம்பமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று முன்தினமும் வந்து கடலூர் ஏதோ ஒரு திருமணத்துக்கு போயிட்டு அந்த திருமண மண்டபத்துல பயங்கரமா வந்து மைக்கு பிடிச்சி வந்து பேசப்படும் பொழுது அதுல பல விஷயங்களை பேசுறாரு. பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அல்றாரு உட்காந்து, நான் சின்னையாவை நான் அப்படிலாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதே பேச்சுல வந்து ஒரு வார்த்தையும் குறிப்பிடுறாரு. சின்னையா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டாரு, இங்க பிரச்சனையை உருவாக்கிட்டு போயிட்டாருன்னு ஒரு வார்த்தை வைக்கிறாரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைலாக்ஸ் இன்னும் திருந்தலமாமான்ற மாதிரி வந்து இவங்க இன்னும் வந்து தைலாபுரத்துல இருக்கவங்க திருந்தல. புரியுதுங்களா? இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா தைலாபுரத்தை நம்பி போய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தற்பொழுது வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி பெரியவரும் கூப்பிட்டு, அப்பா நீங்க எல்லாம் தனித்தனியா இங்கே நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தனிச்சு நின்னுக்குங்க, கட்சிக்கு நீங்களே செலவு பண்ணிக்கங்க, என்னவோ பண்ணிக்கங்க, சீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் நீங்க என் பேரை சொல்லிட்டு கூட நீங்க எங்கேயோ வந்து நின்னுக்கிட்டு நீங்களே செலவு பண்ணிக்கிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று எனக்கு எம்எல்ஏவை மட்டும் என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதோடைய விஷயமா வந்து கட்சியிலேருந்து பணம்லாம் கொடுக்க முடியாது, கட்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்க முடியாது, நான் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லிட்டார் போல இருக்கு. இந்த நேரத்துல என்ன பண்றதுடா, கடைசி நேரத்துல வந்து இப்படி வந்து தைலாபுரத்துல இருந்து பெரியவர் வந்து இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பார்த்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வந்து இவங்களுக்கு எல்லாம் பாசம் பொத்துக்கிட்டு வருது. புரியுதுங்களா? இந்த பொத்துக்கிட்டு வரத்துல 8 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தோணி இருக்கணும். புரியுதுங்களா? தைலாபுரத்துல இருக்கிற பெரியவர்ல இருந்து காந்திமதியில இருந்து ஜி.கே. மணில இருந்து இன்னும் இதர ஆட்கள் எல்லாருமே திமுகவுடைய பொறைக்காக வந்து வேலை செய்யறாங்க, திமுகவுடைய அஜெண்டாவுக்காக வேலை செய்யறாங்கன்னு விமல்வர்மனாகிய எனக்கே தெரியும் பொழுது வடக்குத்து ஜெகன்ல இருந்து மற்ற தைலாபுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு போனீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாதா? தெரிஞ்சேதான் நீங்க அங்கெல்லாம் போனீங்க. போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து சந்திச்சிருக்கீங்க. இந்த பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே எடுத்துட்டு போய் அடக வச்சீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கிறீங்க. புரியுங்களா? இந்த அனுபவத்தை இந்த செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நம்ம எல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க போனாங்க, அனுபவிக்கிறாங்க. 8 மாசமா நான் இதை தான் உட்காந்து படிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். தைலாபுரத்தை நம்பி போகாதீங்க, நடுத்தேர்வில் நிறுத்திடுவாங்க, தைலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கண்டிப்பா குட்டி சேவரா மாத்தி விட்டுரும், அதனால அங்க போகாதீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மன் காட்டு கத்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 8 மாசங்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கிறேன். யாருக்கு காது கொடுத்து வாங்கினீங்க? வாங்கல தானே, அனுபவிங்க. உண்மையை சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும். ஆஹா இல்ல ஐயா தான் கட்சி, ஐயா தான் எல்லாமே, ஐயாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாரு, நம்ம ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா போய் ஓட்டு வாங்கி நம்ம எம்எல்ஏ ஆகிடலாம் அப்படின்னு நப்பாசியில போனீங்க. சீட்டும் கிடையாது, நோட்டும் கிடையாது, கட்சியில இருந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது, நீங்களே நின்றுக்குங்க, நீங்களே ஜெயிச்சுக்குங்க அப்படின்னு அவரு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா கையை விரிச்சிட்டாரு. போயும் சசிகலாவோட கூட்டணி, சசிகலாவுக்கு எத்தனை ஓட்டு இருக்குது? 10 நாளைக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச அந்த அம்மாவுக்கு எத்தனை ஓட்டுக்குது? முதல்ல ஒரு 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பின்னாடி இருப்பானா? கிடையாது. அந்த 1000 பேரும் பணம் கொடுத்தாதான் வருவான். அப்படியாப்பட்ட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து தைலாபுரத்துல உட்காந்துட்டு கூட்டணி பேசுறாங்க. உங்களுக்கு மாணவர் வாசம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாம அதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டணி அப்படின்னு பேசிக்கிட்டு தெரியுறீங்க. இப்ப அனுபவிங்க, அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வன்னியர்களுக்கு, பள்ளிக்கு பட்டாதான் புரியும்,
சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாதான் புரியும். நீங்க பட்டிருக்கீங்க, உங்களுக்கு இனிமேலும் புரிஞ்சுக்கிட்டு, ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க களமாட வாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள வாங்க, களமாடுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்லாம் இந்த 2026 எலெக்ஷன்ல கொடுக்க மாட்டாங்க. மேபி உங்களுடைய களப்பணி செஞ்சீங்க அப்படின்னா 2031 உங்களுக்கு அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து கிடைக்கலாம். ஆனா கன்ஃபார்ம் 2026 கிடையாது. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து நீங்க தாராளமா வந்து சேர்ந்து நீங்க களமாடலாம், உங்களை யாரும் தடுக்க போறது கிடையாது. அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பாமகவை வந்து குறை பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு, குறைந்தபட்சமாக வந்து சமூகத்துடைய நலனுக்காக, சமூகத்துடைய அக்கறைக்காக திமுகவை எப்படியெல்லாம் வந்து தோற்கடிக்கணும் அப்படின்ற சிந்தனையோட ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்துல இருக்கிறவங்களும் யோசிங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நாங்கள்லாம் அந்த சிந்தனையில தான் இருக்கோம். நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்தனையை விட்டு வந்து சமூகத்தை எங்கேயோ வந்து கூட்டிட்டு போய் வந்து நாசமாக்குறதுக்கு யோசிச்சிங்க. அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டாரு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அது உங்களால பொறுத்துக்க முடியாதான் இன்னைக்கு இந்த நிலைமையில நின்று இருக்கீங்க. பெரியவரை நம்பி போய் வந்து இன்னைக்கு நடுத்தரவில் நிற்கிறீங்க. நின்றுட்டு போங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மீண்டும் வந்து களமாட ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா வந்து சேருங்க. சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக உழைங்க. உழைச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான பதவிகளோ அதற்கான விஷயங்களோ ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தா ஏத்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் சொல்ல முடியாது. இங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்கள் எல்லாமே உணர்வு ரீதியா இருந்தவங்க தான். எம்எல்ஏ சீட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் பக்கம் போனா நம்மளுக்கு சீட் அதிகமாக கிடைச்சிரும், எப்படியாவது கடைசி நேரத்துல ஒன்னா சேர்ந்து நமக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு ஐயா, ஒரு 5 சீட்டு 10 சீட்டாவது வாங்கி அதில் வந்து நாம ஒரு எம்எல்ஏவோ மாறிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இவங்க 8 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது ஒழிக்கணும், எப்படியாவது அழிக்கணும். குறிப்பா நேத்து வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வந்து இந்த போராட்டங்கள் எல்லாம் பண்ணதுக்கான மிக முக்கியமான விளைவே என்ன அப்படின்னா, இது ஏதாவது ஒரு ஸ்டக் ஆனோம் அப்படின்னா அவர்கிட்ட நெகோசியேஷன் பண்ணி வாங்கியிருக்கிற சீட்டுல இந்த ஆட்கள்லாம் வந்து நீங்க எம்எல்ஏவா வந்து கொடுத்தாதான் இந்த பிரச்சனையை விடுவோம் அப்படின்றதுக்காக தான் இவங்க இவ்வளவு வேலையும் பார்த்தாங்க. அது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால வெற்றி பெற முடியல. இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நின்று இருக்கிறாங்க. நிக்கட்டும். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் வருத்தப்படாதீங்க. இவங்கெல்லாம் சுயநலத்துக்காக தைலாபுரத்துக்கு போனாங்க. இன்னைக்கு தைலாபுரம் கை கழுவிடுச்சு. தைலாபுரத்தை வந்து இவங்க கை கழுவுறதுக்கு போனாங்க. தைலாபுரத்துடைய பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளு, அவர் ஒட்டுமொத்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி மிகப்பெரிய ஆப்பா சொருகி போங்கப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடுக்கி விட்டார். அவ்வளவுதான் சம்பவம். இந்த சம்பவத்துல நாம வந்து தெளிவா இருந்து திமுகவுக்கு எதிராக களமாடணும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரியதமும் மேலும் கொண்டு அடுத்தொரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி